नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनुमिनु बिही वनतवक्कलु अलैहि वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना वमिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु वमन युज़लिल फला हादिय लहु वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि हब्ली मिन लदुन्क ज़ुर्रियतन तय्यिबा वक़ाल नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न इब्राहीम अबूका युअव्विद इस्माईल व इसहाक़ वअव्विदकुमा बिकलिमातिन ताम्मा मिन कुल्लि ऐनिन लाम्मा சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான கருணையால் சிறப்பான நாளைய தலைமுறைகளை அறிவுலகத்தினுடைய ஒளிவாக பிரகாசமாக ஆக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு இங்கே சிறப்பான நல்லதொரு பெயரில் லிவாவுல் ஹம்து என்ற பெயரால் இந்த சமூகத்தினுடைய அருமையான பிள்ளைகளுக்கு அவர்களுடைய உலகம் சார்ந்த கல்வியோடு மார்க்கம் சார்ந்த கல்வியும் இங்கே இணைந்து கொடுக்கக்கூடிய நல்லதொரு சிறப்பு நிகழ்வை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிறைந்த அருமை சகோதரர் ஹாஜ் நஜிமுத்தீன் சாஹிப் அவர்களே, சிறப்பான இந்த இடத்தை இது நாளைய ஒளிமயமான இடமாக மலர்வதற்கு தங்களது பொறுக்கரத்தால் சமூகத்தின் நல்ல பணிகளை, சமூக சேவைகளை, நல்ல காரியங்களுக்கு, தன்னுடைய நாளை மறுமையின் சுவனத்திற்கு நிறைய அஸ்திவாரங்களை அமைத்து தூய இதயத்தோடு இதை செய்து கொண்டு வருகிற என்னுடைய அருமையான சகோதரர் கண்ணியத்திற்குரிய முகமது சாலி அவர்களே, மரியாதைக்குரிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தன்னை ரொம்ப அர்ப்பணிக்கிற எங்களுடைய அருமையான சகோதரர் மரியாதைக்குரிய நம்முடைய பாசம் நிறைந்த முகமது யூனுஸ் ஆலிம் தாவூதி ஹதரத், சிறப்பான இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்தில் முதல்வராக தங்களை ஆக்கிக் கொள்கிற வாய்ப்பினை பெற்ற ஹதரத் அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்த அதிகமான உலமாக்கள், சமூகம் தந்த நல்லவர்கள்,
சுற்றி இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் சகோதர மதத்தை சார்ந்த அருமையான சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக வாழ்த்துக்களும் துஆக்களும் செய்து, சங்கை மிக்கவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனிலும் அவன் தங்களுடைய வாரிசுகளை, பிள்ளைகளை அழகான உருவாக்கம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த நினைக்கிறான் அல்லாஹ். அத்திபு அவுலாதக்கும், உலகத்தை வழிகாட்ட வந்த வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கம் சார்ந்தவர்களாக உருவாக்குங்கள் என்றார்கள். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தாருங்கள் என்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும், இங்கே நான் வழிநெடுக பார்த்தேன், நம்முடைய சகோதர மதத்தின் அருமையான தாய்மார்கள், சகோதரர்கள் நம்மோடு தோள் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுங்கள் என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்வார்கள். நான் ரொம்பவே வியந்து போனேன். என் பெருமான் சொன்ன அந்த செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு நீங்கள் சொத்து வைத்து போக வேண்டும், கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும். நான் வரவேற்கிறேன், வீட்டையும் பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் கொடுக்க வரவேற்கிறேன் என்று சொன்னவர்கள், ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கின்ற சன்மானங்களில் மிகச்சிறந்த சன்மானம் என்ன தெரியுமா? மாநஹல வாலிதுன் வலதன் மின் நஹல் அஃதலு மின் அதபி ஹசன். எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய சன்மானங்கள் கொடுத்தாலும் அந்த சன்மானங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சன்மானம் அழகிய ஒழுக்கத்தை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொடுத்த சொத்துக்களை, நீ கொடுத்த இல்லங்களை, நீ கொடுத்த பொருளாதாரத்தை அவன் அழகாக்குவதற்கு கூட அதன் அடிப்படை அவனுக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கம் சார்ந்த பிள்ளைகள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். இன்னொரு பக்கம் நம்ம பிள்ளைங்களை உருவாக்குற போது எல்லா வகையான அறிவையும் கொடுக்க வேண்டும், திறமைகளை கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் துணிச்சலும் வீரமும் பிள்ளை பருவத்தில் கொடுத்து விடுங்கள். அவர்கள் சிறுவர்கள் என்பதால் பெரியவர்களின் சபைகளில் அவர்களை ஒதுக்க வேண்டாம் என்றார்கள். சிறியவர்கள் என்பதால் பெரியவர்களின் சபைகளில் ஒதுக்கி விடாதீர்கள். அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார், நபித்தோழர், வரலாற்றின் சிகரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போர்க்கள தளபதியாக நியமிக்கப்பட்ட மாபெரிய மனிதர் அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார். குறைஷிகள் நிரம்பி இருக்கிற ஒரு சபை, அந்த சபையை பார்க்கிறார். பெண்ணம்பெரிய அறிவாளிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அறிவுலகத்தின் மேதைகள் எல்லாம் கூடி உட்கார்ந்து ஆலோசனை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வந்தார். வந்து பார்த்து அகமகிழ்ந்து கேட்டார், என்ன இந்த சபைகள் சிறுவர்கள் முற்றிலும் காணாமல் இருக்கிறார்களே என்றார். எங்கே இளவல்கள்? பெண்ணம்பெரிய அறிவாளிகள் கூடியிருக்கும் இந்த சபையில் எங்கே சிறுவர்கள்? எங்கே விட்டீர்கள் அவர்களை? அதோடு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைய இன்ன சுபியானுக்கும், உங்கள் இன்றைய சிறுவர்கள் அவுஷக்க ஐயக்கூன கிபாரக்கும், நாளைய தலைவர்கள் அவர்கள்தான் என்றார். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், நாளைய இந்த மண்ணில் பெரியவர்கள். குந்தும் சிகாரன், நீங்கள் எல்லாம் நேற்றைய சிறுவர்கள். நீங்கள் எல்லாம் குந்தும் சிகாரா, நேற்றைய சிறுவர்கள். இன்று இந்த மண்ணுக்கு அதிகாரம் படைத்த பெரியவர்களாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் சிறுவர்கள் என்ற போது ஒதுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பெரியவர்கள் இடத்தில் எப்படி வந்திருப்பீர்கள் என்று கேட்டு அந்த மக்களை ஊக்குவித்து சொன்னார்கள், சிறுவர்களுக்கு நீங்கள் அறிவில் பங்கு கொடுங்கள், உங்கள் சபையில் இருக்க செய்யுங்கள், கேட்க வையுங்கள், பெரியவர்களை பார்க்கட்டும், பெரியவர்களின் பேச்சுக்களை கேட்கட்டும், அவர்களோடு பழகட்டும். இந்த பேச்சும் இந்த கேள்வியும் இந்த பழக்கமும் அவர்களை முன்மாதிரி மனிதர்களாக உருவாக்கும் என்கிறார்கள். சொன்னது சராசரி மனிதர் அல்ல, சையதுனா அம்ர் இப்னு ஆஸ், நபி பெருமானாரின் அருமை தோழர். சங்கை மிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும். அவர்கள் எந்த கல்வியில் ஆழம் காண நினைத்தாலும் அந்த கல்வியில் அழகாக உருவாக வேண்டும். அந்த கல்வியில் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும்.
அந்த கல்வியில் வளர்ந்து நிற்க வேண்டும். இன்னொரு பக்கம் அவர்கள் எந்த துறை சார்ந்து உருவாக்கப்பட்டாலும் ஷரியத்தின் அடிப்படை அவர்களுக்குள்ளால் சுடர்விட வேண்டும், பளிச்சிட வேண்டும். ஷரியத் இல்லாத எந்த ஒரு கல்வியிலும் அவர்கள் உயர்நிலை பெற முடியாது. அவர்களுக்குள்ளால் மிகச்சிறந்த ஒழுக்கம் பளிச்சிட வேண்டும். இன்றைக்கு எத்தனை கல்வியாளர்கள் தவறு செய்யும் இடத்தில் இருக்கிறார்கள், நேர்மைக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கிறார்கள். ஆபாசங்களுக்கு அடிமை போய்விட்ட பல அறிஞர்களை பார்க்கிறோம். காரணம் ஒழுக்க சீரழிவுகளால். ஒழுக்கம் என்பது மிகச்சிறந்த ஒரு பாக்கியம். அதை கொண்டுதான் அழகான தலைமுறைகளை இந்த மண்ணிலே நாம் உருவாக்க முடியும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த தலைமுறைகளை உருவாக்குறாங்க. எங்க சேர்ந்து இருப்போமோ அது அசராத்துங்கிறாங்க, அதன் பிரதிபலிப்பு நம்மை சாரும். அதனால தான் நல்ல தொடர்பு வேணுங்கிறாங்க, நல்லவர்களின் தொடர்பு வேணுங்கிறாங்க. நல்ல தொடர்பு, நல்லவர்களோடு தொடர்பு, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறது. எனக்கென்று ஒரு தன்மை, எனக்கென்று ஒரு குணம், எனக்கென்று ஒரு பழக்கம், நான் சார்ந்து இருக்கிறவர்கள் மிகச்சிறந்தவர்கள், பண்பாளர்கள், ஒழுக்கமானவர்கள், அல்லாஹ்வோடு ரசூலோடு தொடர்புடையவர்கள், அப்படியானவர்களாக இருப்பார்களேயானால் எனக்கென்று இருந்த தன்மையை கூட மாற்றி அந்த தன்மை இங்கே பிரதிபலிக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளால் மிகச்சிறந்த தொடர்புகளையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த தொடர்புகள் மாத்திரம் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு நிறுவனம் இங்கே துவக்கப்படும் என்றால், இதற்கு பின்னால் அவர்களுக்கு நாம் கல்வியை கொடுக்க வருகிறோம் என்றால், இதன் அடிப்படை இங்கே நான் உங்களுக்கு உணர்த்த பிரியப்படுகிறேன். அவர்கள் நல்ல தொடர்பில் உருவாகுவதற்காக இந்த அஸ்திவாரம், அழகான தொடர்பு அவர்களுக்குள்ளே பளிச்சிட வேண்டும். அதற்கு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றினுடைய கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மெய்காப்பாளர் என்று இமாம் புகாரி எழுதுவார். பெருமானாரால் சொல்லப்பட்ட பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுறார், இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரி வ ஹவாரியா ஜுபைர். எல்லா நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர்கள் இருக்கிறார்கள், என் மெய்காப்பாளர் ஹஜரத் ஜுபைர் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜரத் ஜுபைர் வீரம் சொரிகிறார், ஆற்றல் மிக்கவராகிறார். அவர் கண்டால் படை நடுங்கும். போர்க்களத்தினுடைய எதிரிகளை பயப்பட வச்சவங்க சில பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருவர் ஜுபைர். ஜுபைர் களமாடினால் எதிரிகள் பின்வாங்கி போவாங்க. யார்? மாபெரிய வீரர்களும் பின்வாங்குவாங்க. ஒன்று தெரியும் அவர்களுக்கு, ஜுபைருக்கு முன்னால் நாம் ஈடு கொடுக்க முடியாது என்று தெரியும். அத்தனை வீரம், அத்தனை மிகச்சிறந்த அவர்களுக்குள்ள ஒரு வகையான ஆற்றலை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கிறார்கள். அது எங்கே வார்த்தெடுக்கப்பட்டது தெரியுமா? அவர்களின் அன்பு தாயார். யார் அவர்கள்? அவருடைய அன்பு தாயார் அன்னை சஃபியா, நபி பெருமானாருடைய மாமியார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாமியார், நபியினுடைய தந்தையோடு பிறந்தவர்கள் அன்னை சஃபியா. ஆற்றல் மிக்க வீரம், மிகப்பெரிய வீரம். அம்மாவுக்கு முன்னால யாரும் முன்னிக்க முடியாது. அவர்கள் பேச்சில் வீரம் இருந்தது, செயலில் வீரம் இருந்தது. அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் வீரம் காட்டுவார்கள். அவங்க சொன்னா பிள்ளைங்க அமைதியாயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம சொன்னாலே பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, அதை தாண்டி பிள்ளைங்க சொன்னால் நம்ம அமைதியாயிடுறோம். காலம் கொஞ்சம் மாறி இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுற காலத்தை நாம் சந்தித்து இருக்கிறோம். இது ஆரோக்கியமான காலம் அல்ல, இதன் விளைவுகள் மோசமானது. நம்முடைய சொல்லுக்கு, பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுகிற காலம் வரையிலும் அந்த வீடு சொர்க்கமாகும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து போகும் காலம் அவர்களின் மொத்த வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் அதுவே பெரிய பாதிப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம். நிறைய பிள்ளைங்க வீட்டுக்கு கட்டுப்படுறது இல்லை, விட்டு விட்டோம். அன்பு என்ற பெயரால், பாசம் என்ற பெயரால் பிள்ளைகளை நாம் நிறைய வளர்ப்பில் குறை செய்திருக்கிறோம். நான் இன்றும் சொல்வேன், என்னுடைய தகப்பனாரிடத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட அனுமதி கேட்கணும். பாப்பாட்ட போய் நிற்கிற நிலையெல்லாம் நீங்கள் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தான் நிற்கணும். தகப்பனாட்ட ஐயார் இருக்கிறாங்க பெரியவங்க, கேட்டால் தெரியும். அந்த காலம் இப்படி தான் நிற்கணும். அப்பா நாளைக்கு தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சி,
அப்படின்னு கேட்கணும் தாப்பனாட்ட. நம்ம ஆலிம் தான், ஆனால் அவங்க தந்தை எப்போ நிகழ்ச்சிம்பாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரம் இருக்குல்ல, 2 நாள் கழியட்டும்பாங்க. அவ்வளோதான் பதில், அவ்வளோதான் பதில். இல்லை நான் முந்தைய பேர் கொடுக்கணும், 2 நாள் கழியட்டும்னா 2 நாள் கழிஞ்சு தான் அடுத்த பேச்சு, 2 நாள் கழித்து போய் நிற்கணும். என்ன நிகழ்ச்சியும்பாங்க. நான் சொல்வது அவர்களின் அதிகாரத் தோரணை என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் வளர்த்த பாக்கியம் அது. பிள்ளைகளை உருவாக்குவதில் அவர்களுக்கு இருந்த அந்த பவர், ஹீரோ பவர். ஒரு தந்தையின் ஹீரோ பவரை நீங்கள் இழந்தே விடக்கூடாது. பாசம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது, கெடுபிடி காட்டக்கூடாதே தவிர பிள்ளைகளை அதிகாரப்படுத்துவதிலும், பிள்ளைகளை அழகுபடுத்துவதிலும், பிள்ளைகளை கட்டுப்பாட்டிலும் கண்டிப்பிலும் வளர்ப்பதில் எந்த தந்தையும் தன்னுடைய ஹீரோ பவரை விட்டுவிடக்கூடாது. என்றைக்கு விட்டோமோ, நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இல்லை, நிறைய பிள்ளைங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தில் நிறைய பிள்ளைகள் ஜெயிலில். அவன் வீட்டை சரியாக்கி கொள்ளாததால், சரியான கைடு இல்லாததால், வழிகாட்டுதல் இல்லாததால். மிகச்சிறந்த வழிகாட்டி தந்தை தான், தந்தை தான் மிகச்சிறந்த வழிகாட்டி. ஒரு அழகிய தந்தையினுடைய வழிகாட்டுதலில் பிள்ளைகள் தன்னை கட்டுப்படுத்தாமல் போனாங்க. அதுக்கு நான் பிள்ளைங்களை குறை சொல்லல, நம்ம பவரை நம்ம இழந்தோம். பாசம் காட்டுகிறோம் என்ற பெயரால், அன்பு காட்டுகிறோம் என்ற பெயரால் பிள்ளைகளுக்கு அடிமையாகி போனோம். அது தவறு என்கிறேன். பாசம் இருக்கட்டும், கண்டிக்கும் இடத்தில் கண்டிப்பதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் நாளைய தலைமுறைகளை உருவாக்குவதில் நீங்கள் நடைபெணமாகவே இருப்பீர்கள். என்ன செய்ய முடியும்? என் பிள்ளை எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சமூகத்தில் லட்சோப லட்ச அந்தஸ்து எனக்கு இருக்கிறது. அந்த மொத்த அந்தஸ்தையும் அவன் ஒருவன் காணாக்குவதற்கு துணை நின்று விடுவான். நம்ம அந்தஸ்தை போற அவன் தொலைச்சிருவான். நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன், உருவாக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம். சாலிஹீன்கள் திருக்குரானில் அல்லாஹ் சொல்வான், எனக்கு பிள்ளை வேணும் என்று கேட்டபோது கேட்டார்களாம், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, எனக்கு பிள்ளைகள் வேணும் அல்லாஹ். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? மனமான பிள்ளைகள், ஒழுக்கமுடைய பிள்ளைகள், பண்பான பிள்ளைகள். எந்த பிள்ளைகளின் வாழ்க்கை மனமாகுமோ, எந்த பிள்ளைகளால் எங்கள் கண்கள் குளிர்ச்சி பெறுமோ அந்த பிள்ளைகள் வேணும் என்று நபிமார்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். என்றால் பிள்ளைகளை பெறுவதல்ல பாக்கியம், சாலிகான பிள்ளைகளை வார்த்தெடுப்பதுதான் பாக்கியம். பிள்ளைகளை பெறுவதல்ல. அவன் சீதேவியாக என் மன்னரைக்கு பின்னாலும் என்னுடைய மன்னரைக்கு துஆ செய்கிற பிள்ளைகள், அதுவல்லவா பாக்கியம். நான் நிறைய கூட்டத்தில் சொல்றது, இன்னைக்கு நான் வாழ்ந்துகிறேன், வளருகிறேன். அல்லாஹ் பல்வேறு சேவைகளை, நூற்றுக்கணக்கானவர்கள் பையத்தாகிறார்கள். அல்லாஹ் எத்தனையோ பெரிய நிலைகளை கொடுத்தான் என்றால், நான் மதரசா, ஆசிரியர்கள் இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு என்னுடைய வளர்ச்சியின் மொத்த பங்கும் தாயும் தந்தையும். அவர்களுக்கு முன்னால் நாம் பணிந்த வாழ்க்கை, அவர்கள் நம்மை உருவாக்கிய விதம். ஒரு தப்பு பண்ண இடம் கொடுக்க மாட்டார்கள், பொய் சொல்ல அனுமதிக்க மாட்டார்கள், கோவப்பட அனுமதிக்க மாட்டார்கள், யாருக்கு முன்னாலும் எதிர்த்து பேச அனுமதிக்க மாட்டார்கள். தாய்க்கு முன்னால், தந்தைக்கு முன்னால் சத்தமிட முடியாது. அத்தா அம்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு சேர்ல உட்கார அனுமதிக்க மாட்டார்கள். அதுவெல்லாம் அடக்குமுறை அல்ல, அழகான முறைகள். இன்றைக்கு அத்தா வீட்டுக்குள்ள வரும்போது இவன் சேர்ல உட்கார்ந்துருக்கான், காலுக்கு மேல காலை போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்தை அவனுக்கு யாரு கொடுத்தது என்று கேட்கிறேன். வளருகிற போது என் தந்தை எனக்கு கொடுத்த ஒழுக்கத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் இல்லையா? என் தந்தை எனக்கு தந்த அந்த பண்பாடுகளை என் பிள்ளைகளுக்கு நான் தர வேண்டும் இல்லையா? இன்றைக்கு சமூகத்தில் எல்லா வீடுகளிலும் உள்ள பிரச்சனைகள், பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி எங்கே காணாமல் போனது? அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் நிம்மதி காணாமல் போனது. எந்த பிள்ளைகளுக்காக ஏங்கினார்களோ, தவம் இருந்தார்களோ, எந்த பிள்ளைகளுக்காக ஊர் ஊராக சென்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்களோ, கண்ணீர் வடித்தார்களோ, அப்படி கேட்டு தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் கண் குளிர்ச்சியை கூட கொடுக்காமல், நிம்மதியை கூட காணாக்கும் இடத்தில் மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் காட்டிய அன்பில்
தப்புன்னு சொல்லல. அந்த அன்பில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிமையாய் போனதுதான் குற்றம் என்கிறேன். அன்பு காட்டுங்கள். அன்புக்கு நீங்க பிள்ளைகளை அடிமைப்படுத்தணும். நீங்க அடிமை ஆகிட்டீங்க. இன்னைக்கெல்லாம் நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், நம்ம பிள்ளைங்க மேல அன்பு வச்சோமே தவிர நம்ம பேர்ல அன்பு காட்டும் இடத்துல அவனை உண்டாக்கல. நான் கஷ்டப்படும் போது அவன் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நான் சிரமப்படுற போது அவனுக்கு அதுல ஒரு வகையான பதட்டம் வர்றது இல்லை. நான் மதரசாவில் உட்காந்து பாடம் நடத்துவேன். 11:30 மணிக்கு தகப்பனாருக்கு ஏதாவது கொடுக்கணும், ஒரு ஜூஸ் கொடுக்கணும். பாப்பா கொஞ்சம் கடைசி நேரத்தில் நடை இல்லை வாப்பாட்ட. இப்போ நான் மதரசாவில் பாடம் நடத்தி முடிச்சிடுவேன். 12:30 மணிக்கு 11:30 கொஞ்சம் கைலூலா படுக்கிற பழக்கம். பாப்பா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பாங்க, வெளியில் போவாங்க. இப்போ போக முடியாத காலம். பாடத்தை முடிச்சுட்டு வேகமாக, வாகனமெல்லாம் இல்லை, நடந்து வேகமாக வீட்டுக்கு வருவேன். ஒரு 5-8 நிமிஷம் நட வீட்டுக்கு வேகமாக பாப்பாவுக்கு ஜூஸ் எடுத்து கொண்டு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்க படுக்க சொல்கிறது, அவங்க படுப்பாங்க. அதே போல் முடிச்சுட்டு பள்ளிக்கு தொலை போகணும். போயிட்டு லுஹர் முடித்தோன்னு வேகமாக ஓடி வருவேன். தகப்பனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 2 கையும் ஆரோக்கியம். ஆனால் நம்ம எடுத்து தீட்டி விட்டால் தான் சந்தோஷப்படுவாங்க. அவங்க வாயில் ஊட்டி விடுறது சாப்பாடு. உம்மாவுக்கு எடுத்து தீட்டணும். பாப்பா சொல்லுவாங்க முதல்ல உம்மாவுக்கு கொடுமாண்டு. எங்கள் உம்மாவும் சாப்பிடுவாங்க, கையெல்லாம் ஆரோக்கியம், நல்லா இருந்தாங்க. ஆனால் நாம் எடுத்து தீட்டி விடுறது. எங்கள் அண்ணன் கொடுப்பார், நான் கொடுப்பேன். ஆலிமுசாங்கிற வார்த்தையை தவிர என் பேர் அவங்க சொன்னதே இல்லை. நான் பட்டம் வாங்கின பின்னால் எப்போ ஆலிமானேனோ பேரை சொல்கிறது இல்லை. ஆலிம்சா வந்தாச்சான்னு கேட்பாங்க. வாயில் சாப்பாடு எடுத்து கொடுத்தோம். உம்மாவுக்கு தீட்டி விடுவோம், அப்பாவுக்கு அந்த உணவு எடுத்து ஊட்டுறது, துவா செய்வாங்க. நீ நல்லா இருப்பேம்பாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் நல்லாவே ஆக்கி வைத்தான். பெற்றோர்களுடைய வார்த்தைகள் அதை விட பெரிய துவா என்ன இருக்கிறது? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னா பெற்றோர்களுடைய மன உளைச்சலை கொடுத்த போது நீ ஒரு காலம் நல்லா இருக்க மாட்டேன்னு அந்த தாயோ தந்தையோ சொல்லிடுறாங்க. அது பழிச்சிருது. அவன் எங்கோ சிரமப்படுகிறான். பின்னால் இவங்க வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த சொல்லுக்கு அவன் ஆளாகுவதற்கு உள்ள காரணமாகி விட்டதல்லவா? நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய எதிர்காலம். நமது பிள்ளைகள் தான். நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம சம்பாதிச்சது எதுக்கு? உழைச்சது எதுக்கு? வெயில் மலை பாராது நான் செய்த வாணிபம் எதற்கு? கடல் கடந்த நாடுகளில் போய் நான் உழைத்தது என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக, என் மனைவி மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக. அதுவே இல்லாமல் போகிறது என்று சொன்னால், உழைப்பை மட்டுமே காரணமாக பல பேர் ஆக்கி கொண்டதால், வெளிநாட்டை மாத்திரமே காரணமாக பல பேர் ஆக்கி கொண்டதால், பிள்ளைகளை வளர்ப்பதில் எந்த பங்கும் அவர்களுக்கு இல்லாமல் போனதால், ஒழுக்கம் கொடுக்கும் இடத்தில் தந்தை எந்த ஒரு இடத்திலும் நிற்காமல் போனதால், ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் 1 மாசம் உட்கார்றது, ஜாலியா இருக்கிறார், போய்விடுகிறார். அவருக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் லட்சம் லட்சமாக சம்பாதித்து கொடுத்தார். பின்னே என்ன ஏற்பட்டது? அந்த தந்தைக்கும் பிள்ளைக்கும் கல்யாணத்துக்கு பின்னாலும் தொடர்பு இல்லாமலே ஆகிறது. மௌத் வரைக்கும் தொடர்பே இல்லாமல் போயிருக்கு. இதுவெல்லாம் இங்கே வருத்தத்திற்குரிய நிகழ்வுகள். நான் சொல்வேன், அழகான ஒழுக்கத்தை இந்த மதரசாக்களில் பிள்ளைகள் தரப்பட்டு விடுவார்களே, ஆனால் எந்த சூழலிலும் அதை பிரிக்க முடியாது. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுங்க வாழ்க்கையை, ஒழுக்கத்தை மதரசாவில் கொண்டு சேருங்கள். இது போன்ற அருமையான ஸ்தாபனங்கள் தான் அவர்களை அழகிய விதத்தில் உருவாக்குகிறது. இன்றைக்கு நிறைய பெண்களின் கண்ணீரை பார்க்கிறோம், பெற்றோர்களின் கண்ணீரை பார்க்கிறோம். பிள்ளைகளால் ஏற்பட்ட கண்ணீர்கள். அதை துடைப்பதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் யாராலும் முடிவதில்லை. காரணம், பிள்ளைகளையே அவர்கள் இழந்து தவிக்கும் இடம். இந்த ஆறுதலை யாரு சொல்லிவிட முடியும்? ஹஜ்ரத் சய்யிதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அருமையான வீரம், அருமையான ஆற்றல், மிகச்சிறந்த திறமை. அவங்க சொன்னாங்க, என் தாயார் இடத்துல நான் பேச முடியாது, அப்படி இடம் என் தாயாருக்கு இருந்தது. உஹது களம் முடிந்திருக்கிறது, உஹது களம் முடிந்திருக்கிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா ஹம்சா ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். சய்யிதுனா ஹம்சா ஷஹீதாக்கப்பட்டார் என்பதை விட அவர்களுடைய உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. தலையினுடைய பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றின் பாகங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் சிதறி இருக்கிறது என்ற செய்தி கேட்டு ஓடி வருகிறார்கள். யார்? அன்னை சபியா ஓடி வருகிறார். யார் என்று? சபியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மாமி என்றேன். ஹம்சாவுடைய சகோதரி, ஹம்சாவின் சகோதரி. ஹம்சா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார்.
ஹம்சாவுடைய சகோதரி ஓடி வர்றாங்க. ஓடி வர்றதை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகன் ஜுபைர், நபியின் மெய்காப்பாளர், இன்னொரு பக்கம் அந்த ஓடி வர்ற சபியாவுடைய மகன் சொன்னாங்களாம், உங்க தாயார் வர்றாங்க, அவங்கள களத்துக்குள் வராமல் நிறுத்தி விடுங்கள் என்றார்கள். களமுள்ள வந்துடக்கூடாது, தாங்க மாட்டார்கள். அவர்களுடைய சகோதரன் உடல் செதைந்து கிடப்பதை பார்த்தால் பொங்கி எழுவார்கள். வேண்டாம், அவர்களை நிறுத்துங்கள். நாங்கள் கிழிக்கப்பட்டு கிடக்கிறார். பெருமானாரே தாங்க முடியவில்லை ஹம்சாவினுடைய அந்த சித்திரவதையை. நிறுத்துங்கள் என்கிறார்கள். அதற்கு ஜுபைர் போகிறார். போய் கையை காட்டினாங்க, நில்லுங்கள். நாங்க சொல்லத்துக்கு தைரியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லணும், சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஒரு பார்வை பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, தூரமாகி விடுனாங்க. தூரம் நாங்க. ஜுபைர் ஆடி போய் ஒதுங்கிட்டார். ஓடி வர்றார் ரசூல், நாயகமே அம்மா தூரம் ஆயிடுண்டாங்க, அம்மாவுடைய பார்வைக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை, பேச முடியவில்லை என்றார்கள். விட்டு விடுங்கள் என்றார்கள். அம்மா ஓடி வந்தாங்க, பார்க்குறாங்க பிரேதத்தை, பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் பதில் சொல்வார்கள், பதில் சொல்ல வேண்டும். இருப்பினும் நான் நபிகள் நாயகத்திற்காக, அல்லாஹ்வுக்காக அவன் முடிவு நடந்து விட்டது என்பதை மனதில் கொண்டு பொருந்திக் கொள்கிறேன், பொறுமையாகி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகன்ட சொன்னாங்க, என்னை தடுக்கிற இடத்தில் உனக்கு அனுமதி கிடைத்ததற்காக விடுகிறேன் என்றார். என்னை தடுக்கும் இடத்தில் அனுமதி கிடைத்ததற்காக விடுகிறேன். என்ன தடுப்பதற்கு நீ தனியாக வந்திருந்தால் அந்த தவறை நான் மன்னிக்க மாட்டேன். நபியின் அனுமதியோடு நீ என்னை தடுத்ததால் விடுகிறேன்கிறான். இந்த பிள்ளைங்களை உருவாக்குற விதத்தை பாருங்க. நான் உன் தாய், நீ என்னை எப்படி தடுக்கலாம்? நீ தடுக்க வந்த இடத்தில் உன்னை மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? அனுமதியோடு நீ வந்ததால். அனுமதி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி. எங்கள் அருமையான தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் சொல்வேன், பெண்களுக்கென்று ஒரு அமைதி இருக்கிறது, பெண்களுக்கென்று ஒரு பணிவு இருக்கிறது, எல்லாம் பேணப்பட வேண்டும். ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பவரை இழந்துராதீர்கள். ஜுபைர் உருவானார். உலகத்தினுடைய மிக பிரமாண்டமான போர்க்களங்கள் எல்லாம் அவர்களின் வீரங்களை சந்தித்தது. ஏன்? இந்த வீரம், அவங்க சொல்லுவாங்க, என் தாயாரிடத்தில் நான் பெற்ற வீரம் என்றார்கள். இந்த வீரம் எங்கிருந்து கிடைச்சிச்சு? எங்க உம்மாட்ட இருந்து கிடைச்சிச்சுங்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள் தான். நம்ம தான் ரோல் மாடல். பிள்ளைங்க அங்கதான் உருவாகிறாங்க. பெற்றோர்களினுடைய அருமையான பார்வை தான் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை. இங்கே நான் உங்களுடைய கவனத்திற்கு ஒன்றை சொல்வேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய சீரமைப்புகளை தருகிற போது இது உருவாகி வரும் காலத்திலிருந்து இருக்க வேண்டும் என்கிறார்கள். இன்னைக்கு நாம உருவாக்குற இந்த மதரசாவுடைய நோக்கத்தை நீங்க விளங்கிக்கிறணும். இங்கே சகோதர மதத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லோருக்குமாக சொல்கிறேன், ஒழுக்கம் சார்ந்தவர்கள் இங்கே உருவாக்கப்படுவார்கள், குணமுள்ளவர்கள் இங்கே உருவாக்கப்படுவார்கள். பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று இங்கே பாடம் கொடுக்கப்படும். பெற்றோர்களை மாத்திரமல்ல, மற்றோர்களையும் மதிக்க வேண்டும் என்று இங்கே பாடம் கொடுக்கப்படும். சகோதரர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற பாடம் மதரசா கற்றுக் கொடுக்கும். இன்னொரு பக்கம் சகோதரத்துவத்தை இந்த மதரசா கற்று. For more videos, please subscribe Islamic Live Media. For rewards, please share this video. கொடுக்கும் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த மதரசா. இங்கேதான் மனித நேயமுடையவர்கள் வார்த்தெடுக்கப்படுவார்கள். ஒழுக்கம், பெற்றோர்களின் மரியாதை, மற்றவர்களின் மீது வைக்க வேண்டிய அழகான நடைமுறைகள். இன்னொரு பக்கம் சகோதர மதத்தவர்களோடு எத்தனை இணக்க உணர்வுகளை பாராட்ட வேண்டுமோ அந்த உணர்வுகள் உள்ளவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று மதரசா பாடம் தந்து தரும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறாங்க. உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் உங்களில் சிறந்தவங்க? ஒரு நீண்ட பட்டியல் பெருமானார் சொல்வாங்க. உங்களில் சிறந்தவர்கள் யார்? சமூகத்தில் சிறந்தவர்கள். உங்களை கொண்டு பல பேர் பிரயோஜனம் பெற்றுட்டாங்கன்னா நீங்க தான் சிறந்தவங்க. அல்லாஹ் நம்மளை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாங்க. ஹைருன் நாஸி மையன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? உங்களை கொண்டு பல பேர் பிரயோஜனம் பெறணும்.
என்னுடைய கல்வியால் 4 பேருக்கு பிரயோஜனம், என் பொருளால் 4 பேருக்கு பிரயோஜனம், என் திறமையால் 4 பேருக்கு பிரயோஜனம், என் ஆற்றலால் 4 பேருக்கு பிரயோஜனம், எனக்கு பதவி இருக்குது அதை கொண்டு 4 பேர் பிரயோஜனம் பெறணும். எனக்கு கிடைத்த கல்வியும் எனக்கு கிடைத்த பொருளும் எனக்கு கிடைத்த அந்தஸ்தும் பதவிகளும் என்னை வளர்த்துக் கொள்வதற்கு மாத்திரம் இருக்குமையானால் நான் எப்படி சிறந்த பெயருக்கு முகவரி பெற முடியும்? என் கல்வியும் என் பணமும் என் பதவியும் என் அந்தஸ்தும் என்னை வளர்த்துக் கொள்வதற்கு மாத்திரம் இருந்தால் சிறந்தவர்கள் என்ற இடத்தை விட்டும் நான் காலியாகி விடுகிறேன். உலகத்தை விட்டு நீ போற போது சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனுஷன் சொல்ற இடத்துல வாழ்ந்துட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனுஷன்னு சொல்லிடணும். அப்படி சொன்னா என்னன்னு கேட்டாங்க. நல்ல மனுஷனாகவே அல்லாஹ் உன்னை ஏத்துக்கிடுவான்னா, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அந்த பெயரை தர வேண்டும். அப்போ மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் ஆகுங்கள். அதேபோல் மார்க்கம் சார்ந்தவர்களில் சிறந்தவர்கள் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் அவருடைய அல்லாஹ்வின் வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சொல்றாங்க உலகத்திலேயே சிறந்தவர்கள் பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு நீங்கள் வாழுங்கள். அவங்க சமூகத்திலே நமக்குள்ளே சிறப்பானவர்கள் எங்க உருவாகிறார்கள்? திருக்குர்ஆனை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள். இன்றைக்கு அந்த பாடத்தையும் இங்கே சேர்த்து தருகிறோம். மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்கிறோம். அல்லாஹ்வுடையவர்களில் மார்க்கமுடையவர்களில் நீங்கள் சிறந்தவர்கள். குர்ஆனை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பேருக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது? பொது சபைகளில் யாசீன் ஓதுனா நிறைய மனிதர்களுக்கு ஓத தெரியல, வெட்கப்படுறாங்க. ஒருத்தர் எங்கட மனமிட்டு சொன்னார், அதற்கு எனக்கு வயசு 55 வயசு ஆச்சு, நான் மதரசாவுக்கே போகல, ஆனால் மக்கள் கூடி எல்லாரும் பராத் தேர்வில் யாசீன் ஓதுறாங்க, எனக்கு தலைகுடிவும் வெக்கமும் இருக்கிறது, எனக்கு ஓத முடிஞ்சிருமா, நான் ஓதிடுவேனான்னு கேட்டார். அல்லாஹ் நசீபாக்குவான்னு லைலத்துல் கத்ரில் குர்ஆன் அவருக்கு நான் ஆரம்பித்து வச்சேன். பிஸ்மி சொல்லி ஆரம்பித்தோம். அதில் ஒரு செட்டு சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அந்த செட்டு கிட்டத்தட்ட எல்லாம் 40 வயசு 50 வயசு 60 வயசு. இன்னைக்கு எல்லாரும் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டாங்க. வருஷம் லைலத்துல் கத்ரில் அப்படி ஆரம்பிக்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்தேன். யார் யார் வரணுமோ வாங்க உட்காருங்க. பொது சபையில் அன்றைக்கி 10,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. குர்ஆன் எடுத்து ஒரு ஆயத்தை ஆரம்பித்து வச்சிடுறது. அதில் ஓதாதவங்களெல்லாம் ஓத ஆரம்பித்து முதியோர் மதரசா என்றும் ஒன்றை துவக்கி அதில் பல பேர் இன்றைக்கு திருக்குர்ஆனை ஓதி முடித்து, அதில் ஒரு ஆச்சரியம் என்ன, அந்த முதியோர் கல்வியில் ஓதி முடித்த ஒருவரை அந்த முதியோர் மதரசாவில் இன்னைக்கு ஆசிரியராக வைத்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு ஆசிரியர். மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் குர்ஆனை நன்கு கற்றுக்கொள்ளணுங்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல. யாருடைய இதயத்தில் குர்ஆனில் எந்த பாகம் இல்லையோ அந்த இதயத்துக்கு நான் உதாரணம் சொல்லணுமா, வெக்கமா இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, அது இடிந்த கபுர் என்றார்கள். இடிந்த கபுர் என்றார்கள். கபுரை மண்ணறையில் போய் பார்க்க வேண்டியதில்லை, குர்ஆன் இல்லாத உள்ளத்தை பாருங்கள் என்கிறார்கள். எனக்கு சின்னம் சிறிய சூறாக்கள் கூட மனனம் இல்லை என்று சொன்னால், நான் ஓதவில்லை என்றால், ஒரு தலைமுறை அப்படி உருவாகி போயிருக்கிறது. அடுத்த தலைமுறைகளை குர்ஆன் உடையவர்களாக உருவாக்குவோம். இந்த மதரசா லிவாவுல் ஹம்த் அந்த பாடத்தையும் இங்கே தரும். ஒழுக்கத்தை தருகிறது. பெற்றோர்களோடு அழகாக நடக்கிற பிள்ளைகளை உருவாக்கும். சுற்றி இருக்கிற அனைத்து சமய மக்களையும் மதிக்கிறவர்களை உருவாக்கும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடையவர்களை உருவாக்கும். குர்ஆனின் வாழ்க்கையை முற்றிலுமாக பெறுகிறவர்களை இங்கே உருவாக்கும் இந்த மதரசா. சும்மா ஒரு பரக்கத்துக்கு உட்கார்ந்து கூடி ஆரம்பிக்கல. ஹதரத்து டேட்டு கேட்டுட்டே இருந்தாங்க, தேதியே இல்லை, சனி ஞாயிறே இல்லை. நானாக ஒரு வழியில் ஹதரத்தில் கேட்டேன், எப்போ ஆரம்பிந்தேன், இந்த வாரத்துக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால இன்னைக்கு மதரசா லீவை போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கல்லூரி லீவு, பாடம் நடக்குது. திங்கட்கிழமையெல்லாம் பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு போகிறது இல்லை. ஹதரத் அவங்க சொன்ன போது சரி துவக்குவோம். இப்போ எந்த கிழமை பொறுத்தோன்னு பார்த்தோம், திங்கட்கிழமை. ஒரு நல்ல காரியம், இன்ஷா அல்லாஹ் இங்கே 10,000 பேர் உருவாக்குவார்கள். அதுதான் நம்முடைய கவலை, அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய நோக்கம். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் திருக்குர்ஆனினுடைய ஆளுமை பெற்றவர்கள். அவர்களின் பெயரால் இன்றைக்கு மதரசாக்கள் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக நான் தாயிஃப் சென்றேன். தாயிஃபில் ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் அப்துல்லா இப்னு அப்பாஸின் பெயரால் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குள்ளே 100 மதரசாக்கள் நடக்கிறது. 100 மதரசாவும் இப்னு அப்பாஸ் மதரசா. அவங்க குர்ஆனுக்கு சேவை செய்தாங்க. அதன் பரக்கத் அல்லாஹ் அவங்க பேரால், அவங்க பிறந்த ஊரில் அல்ல,
தாயிஃப் நகரத்தில் எந்த தாயிஃப் பெருமானாரை விரட்டி அடித்ததோ அந்த தாயிஃபில் அவர்களின் பெயரால் இன்றைக்கு பள்ளிவாசல், அவர்களின் பெயரால் இன்றைக்கு லைப்ரரி, அவர்களின் பெயரால் இன்றைக்கு மதரசாக்கள். நம்ம சின்ன சேவை, ஹாஜியார் ஒரு கல் எடுத்து வச்சுட்டாங்க. அது வெறும் கல் அல்ல. அந்த கல்லை நான் பரக்கத்துக்கு நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இந்த கல்லுக்கு பின்னால் கட்டிடம் வரும்போது ஹாஜியார் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹுவின் அழைப்பு இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னால் அவர்கள் மரணித்த பின்னாலும் இந்த கல்லுக்குரிய கூலி அவங்க கபருக்கு போயிட்டு இருக்கும். மறக்க முடியாது. இது நம்முடைய முன்னோர்கள் எழுப்பிய மதரசாக்கள், நமது முன்னோர்கள் எழுப்பிய அந்த கல்வி ஸ்தாபனங்கள், மஸ்ஜிதுகள், இன்றைக்கு அதில் நின்று ஓதியவர்கள், தொழுதவர்கள், அதன் கூலியை மன்னரையில் உள்ளவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் தவாஃபை செய்து முடிச்சுட்டு காபாவை சுற்றி இருக்கிற மக்களை பூரா அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதில் ஈமான் கொண்ட மக்களும் இருக்கிறாங்க, ஈமான் கொண்டு இதுவரைக்கும் ஈமான் கொள்ளாதவங்களும் இருக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய நிலவரம் எப்படின்னா, இது காபா, கொஞ்சம் கவனிச்சு, இது காபா. காபாவை சுற்றி 2, 3, 4 ரவுண்டு மட்டும்தான் தவாப் செய்ய முடியும். அவ்வளோ இடம்தான். பாக்கி எல்லாம் வீடுகளாக இருந்துச்சு. ஒரு 100, 200 பேர், 300 பேர் நிற்க முடியும் தவாஃபில். அதுக்கு அடுத்தடுத்து வீடுகள், அங்கே குடியிருப்பு பகுதிகள். அந்த குடியிருப்பு பகுதிகள் மக்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பேரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு மஷூரா பண்ணுறாங்க. பெருமானார், நான் காபா நாளைய தலைமுறைகளும் இங்கே வர வேண்டும் என்கிறார்கள். கியாமத் வரைக்கும் மக்கள் வருவாங்க. இந்த கூட்டம் தாண்டி பெரும் கூட்டம் உள்ள வரும்போது அவர்கள் இங்கே வருவதற்கும் தங்குவதற்கும் தவாஃபு செய்வதற்கும் புனிதமான காரியங்கள், உலகத்திலேயே ஒரு இல்லத்தை சுத்தணும்னா காபால தான் சுத்த முடியும். வலம் வரும் இடம் காபா. அந்த காபாவை நான் விரிவாக்க பண்ணலான்னு நினைக்கிறேன். தவாஃப் செய்கிற இடத்த விசாலமாக்கணும். காபா அதுதான், அதை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை சுற்றி இருக்கிற இடத்துல தவாஃபுக்கு பெரிய இடம் தேவை. உங்களை எல்லாம் நான் கேட்பது, அந்த வீடுகளை நீங்கள் காலி பண்ணி கொடுத்து இந்த இடத்த காபாவின் தவாஃபுடைய இடமாக மாற்றலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மாற்று முறையில் வேறு இடத்தில் நீங்கள் வீடு வாங்குவதற்கு பொருளாதாரத்தையும் நாங்கள் தரணும். அந்த வசதி இப்போது இல்லை. எல்லாருக்கும் இந்த இடத்துல வீடை காலி பண்ணுங்கன்னா இன்னொரு இடத்துல வீடு வாங்குறதுக்கான வசதியை நான் கொடுக்கணும். அந்த வாய்ப்பு இப்போது இல்லை. ஆனால் உங்கள் மனசில் பதிக்கிறேன், என்னுடைய ஆசை, எல்லாரும் அந்த இடத்த நீங்கள் தரணும்னு ஒரு எண்ணம் மட்டும் வையுங்கள். தந்தால் இந்த இடம் பூரா உலகத்தினுடைய மக்கள் இங்கே அல்லாவை வணங்குவதற்கும் புனித ஆலயத்தை சுற்றுவதற்கும் மிகப்பெரிய பரக்கத்தாகும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். கவலையோடு அந்த மஜ்லிஸ் கலையுது. அதில் இருக்கிற பல பேருக்கு கொடுக்கணும் ஆசை வந்துட்டு, ஆனால் அவங்க போய் குடியேறதுக்கு இன்னொரு இடத்த வாங்குற வசதி அவங்கள்ட்டையும் இல்லை. எல்லாருக்கும் ஆசை வந்திருக்கு. பெருமானார் அல்லவா சொல்றாங்க, நபி அல்லவா கூப்பிடுறாங்க. ஆனா கொடுக்கிற எண்ணம் வந்து போச்சு. வசதி இருந்துட்டுனா போயிடுவாங்க, வசதி இல்லாத பல பேர். பெருமானார் கவலையோடு மஜ்லிஸை முடிச்சுட்டு கலையிறாங்க. நீங்க நினைச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். மறுநாள் காலை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். என்ன சொல்றீங்க உஸ்மான்? இங்கே சுற்றி இருக்கிற அவ்வளவு பேர்களும் இன்றைக்கே வீடுகளை காலி பண்ணி காபாவை சுற்றி தவாஃபுக்கு இடம் தருவதாக சம்மதிச்சு விட்டாங்க. யார்ட்டையும் வசதி இல்லை, இன்னைக்கே காலி பண்ணி தந்துட்டு அவங்க எங்கே போவாங்க? எல்லாமே நபிக்கு தெரிகிறது. ஹஜ்ரத் உஸ்மான்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னாங்க. ஒன்றுமில்லை நாயகமே, இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இவர்கள் தங்குவதற்கான வேறு ஏற்பாட்டில் வீடுகளுக்கு என் சொந்த காசில் கொடுத்து விட்டேன். அவ்வளவு பேர்களுக்கும் வீடு வாங்குவதற்கான வசதிகளை நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன். அவர்கள் மனமோந்து தந்திருக்கிறார்கள். என் பெருமான் துஆ செய்வார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் காபால போய் நின்றுக்கிறீங்க, நான் போய் நிற்கிறேன், தவாப் செய்கிறோம். ஏதோ கடல் கடந்த நாடுகள், பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒருவர் அங்க போய் நின்று தவாப் செய்கிறார். அந்த தவாஃபில் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு கூலி போயிட்டே இருக்கு. எத்தனை லட்சம், எத்தனை கோடி மக்கள்! ஹஜ்ரத் உஸ்மானின் மௌத்துக்கு பின்னால் தவாப் செய்த மக்களின் பட்டியல். அத்தனை தவாஃபின் கூலியிலும் உஸ்மான் பங்கெடுக்கிறார்.
நிறைய பேர் பணக்காரர்கள் வாழ்ந்தாங்க. உஸ்மானுக்கு பேரு உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான்டே பேர். அந்த பேரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. உஸ்மான் கொடுத்ததை போல் யார் கொடுத்திருக்க முடியாது. மஸ்ஜிதுன் நபவி நம்ம கால் வைக்காத இடம் இல்லை, ரசூலுடைய பள்ளிவாசல். அங்கே ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுற்றி இருக்கிற இடம். மஸ்ஜிதை விரிவாக்க நினைக்கிறாங்க நபி பெருமானார், பள்ளிவாசல் சுருங்கி இருக்குது. அப்போ ரசூல் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் பல பேருடைய மன்றத்தில் அது பேசப்பட்டுச்சு. அதே போல் உஸ்மானே கனி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் நான் பேசினேன், அவங்க இடத்த தர்றேன்னு சொல்லிட்டாங்க. அது சில யூதர்களுக்கும் சில இடம் இருந்துச்சு, அவங்களும் அந்த இடத்த கொடுக்குறேன்ட்டாங்க, அவர்களுக்கு என்னுடைய பணத்தை நான் கொடுத்து விட்டேன் என்றார்கள் உஸ்மான். அதற்கு உஸ்மானினுடைய பங்களிப்பில் மஸ்ஜிதுன் நபவியும் விரிவாக்கமாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மக்கா மதீனா 2 புனித ஆலயத்திலும் உஸ்மானின் சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. அது சாலிஹீங்கள் நடமாடும் இடமாக, திருக்குரான் ஓதப்படும் இடமாக, நபியே நடமாடும் இடமாக ஆக்கப்பட்டுச்சு. எங்கே இருக்கிறார் உஸ்மான்? எனவே இது போன்ற பாக்கியமான இடங்கள், இங்கே நல்லவர்கள் உருவாக்கப்படுவார்கள். இது ஒரு பெரிய திட்டம். ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹ் மனதில் போட்டு உங்களை போன்றவர்களின் ஒரு சிந்தனையும் தொடர்பும் இதை கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணங்களையும் அல்லாஹ் இனிமேல் விசாலமாக்குவானாக. இதில் இன்னும் யோசிக்க வேண்டியதில்லை. இது நஷ்டமில்லாத கூலி. அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம். அல்லாஹ் கேட்பான், கொடூரமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற லாபகரமான வியாபாரத்தை நான் சொல்லட்டுமாங்கிறான் அல்லாஹ். லாபகரமான வியாபாரம்ங்கிறான், அழிவில்லா வியாபாரம்ங்கிறான், நஷ்டமில்லா வியாபாரம்ங்கிறான், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் வியாபாரம் என்கிறான். எதை? இந்த தீனுக்காக நாம் கொடுக்கிற ஒவ்வொன்றையும். எவ்வளவு நாள் வாழப் போகிறோம்? வாழ்ந்த பின்னால் நமக்கென்று ஒரு பெரிய இடத்தை அல்லாஹ்விடத்தில் சேகரித்த நிலையில் இங்கிருந்து விடைபெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போமெல்லாம் ஒரு காலம் எப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு துவா செய்வாங்க, நமக்காண்டி நிறைய அனுப்புவாங்கலாம் நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நமக்கு பின்னால் பிள்ளைங்க எப்படி நடப்பாங்கன்னு தெரியல. ஆஜி காலம் அப்படி போச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம சேமிப்பு வச்சுட்டே இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை ஓதுறோம், ஹதீஸை சொல்கிறோம், நிறைய ஹிதுமத்து எல்லாம் செய்கிறோம். அல்லாஹ்ட்ட சொல்கிறது, ரப்பே எந்த ஒன்றும் விசேஷமாக இல்லை, நாங்கள் செய்த இதை பூரா நீ கொஞ்சம் சேமித்து வச்சுக்க ரஹ்மானே. இதுதான் எங்கள் மறுமை, இதுதான் எங்கள் மன்னரை, இதுதான் எங்கள் சொர்க்கம். நமக்கு நம்ம சேமிப்பு இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு சேமிக்கணும். விட்டுட்டு தான் போகணும் சொத்தை. மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு சொத்தை எடுத்துட்டு போவதை. பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போவதோடு நமக்கு எடுத்துட்டு போகணும். நாம் செய்த இது போன்ற சேவைகள் நமக்கு தோள் கொடுக்கும், துணை நிற்கும். நான் அல்லாஹ்ட்ட அடிக்கடி கேட்ட துவா அதுதான். லட்சோப லட்ச மக்களுடைய இதயத்தில் ஹிதாயத்துக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு என்னையும் காரணமாக்கி வை. ஏன்? அவர் அல்லாஹ்னு சொல்வார், அவர் நல்ல சேவை செய்வார், அல்லாஹ் என் பேரில் கூலி எழுதிட்டே இருப்பான். எனவே இந்த சிறப்பான மஜ்லிஸை நிறைவுபடுத்தும் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துவேன். காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை தோழர்களை வார்த்தெடுத்த முறைகளில் அவர்கள் பெண்களுக்கும் சிறப்பான வாழ்க்கையை, ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்புகளை, ஒரு அழகான நாளைய தலைமுறைகளை உருவாக்குற இடம் அவங்க கையில் இருக்குது. யார் கையில்? பெண்கள் கையில். நாளைய தலைமுறைகள் நல்ல நிலையில் வரணும்னா நம்ம வீட்டு பெண்கள் மனசு வச்சாதான் முடியும். நம்மை தாண்டி பிள்ளைங்க அழகாகுவதில் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. நம்மை தாண்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அதை தாண்டி தாயிட்ட பேசுவாங்க. என்ற மறைக்கிற பலதை என் தாய் என்னுடைய மனைவிட்ட சொல்வான். நம்ம பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதிலும் அழகுபடுத்துவதிலும் ஜொலிக்க வைப்பதிலும் நமது வீட்டு பெண்கள் மகத்தான இடம் பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் அழகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா சிறப்பாகி வர்ற போது பெண்களுக்கும் இங்கே ஒரு தனி வகுப்பை வைக்க வேண்டும். நம்ம பகுதி பெண்கள், அவர்களுக்கென்று ஒரு தனி வகுப்பு, அவர்கள் இங்கே வந்து பயில வேண்டும். ஒழுக்கம் சார்ந்தவைகளை, மார்க்கம் சார்ந்தவைகளை, கணவனோடு நடக்கிற ஒழுங்குகளை, பிள்ளைகளை வளர்க்கிற விதங்களை அவர்கள் பெற்றெடுக்க வேண்டும், அவர்கள் சரியாக்க வேண்டும் என்றும் நான் இங்கே ஆசைப்படுகிறேன். காரணம், அவர்களை கொண்டு இந்த தீனின் பிரகாசத்தை அல்லாஹ் மிகச்சிறப்பான இடத்தில் கொண்டு சென்றிருக்கிறான். ஒரே ஒரு செய்தி நாங்கள் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அவர்களின் அன்பு துணைவியர்களில் பாக்கியமான இடத்தில் இருப்பார்கள் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஜைனப் விசாலமானவங்க, விரிவான உள்ளம், தாராளமான மனசு.
நீண்ட நேரம் அல்லாஹ்வோடு கொடுத்தவர்கள், நீண்ட நேரம் அல்லாஹ்வோடு கொடுத்தவங்க. காலையில அன்னை ஜெய்னபு எப்போ ராத்திரி தூங்கி எழுந்திருக்கிறாங்களோ அதுல இருந்து சுபுக முடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திருப்பாங்களாம் தொழுகை எடுத்த வேண்டும். சுபுக முடிச்சிட்டு 6 மணிக்கு சுபுக முடியுதுன்னா 7, 8, 9 மணிக்கு பின்னால் தான் எழுந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் தியானத்திலும் திக்ரிலும் இருப்பார்கள். யார் இந்த ஜெய்னபு என்றால், நீங்க நல்லா கவனிக்கிற, நபியின் மனைவி, சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டவங்க, சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டவங்க, அங்கீகாரமானவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாராட்டை பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த இந்த சிந்தனை, மஸ்ஜிதுக்குள்ள வருவாங்க, ராத்திரி 2 மணிக்கு வருவாங்களா அம்மா, இருட்டில் நின்று தொழுவாங்க, அதிகமான திருக்குர்ஆனை ஓதுவாங்க. ஒரு நாள் பெருமானார் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, காலையில் வந்து பார்க்குறாங்க, பள்ளிவாசலுடைய 2 தூணு, இதில் இருந்து இந்த தூண் 2லையும் கயிறு கட்டியிருக்கு, இந்த தூணில் கயிறு, இந்த தூணில் கயிறு, அந்த கயிறு தொங்கிட்டு இருக்கு. என்ன மஹாதான் ஹபுலான், என்ன தூண் கயிறுன்னு கேட்டாங்க பெருமானார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒன்றுமில்லை நாயகமே, ராத்திரியில் அம்மா ஜெய்னப் வந்து ஓதுவாங்க, நிற்பாங்க, தொழுவாங்க, நீண்ட நேரம் அம்மா நிற்பாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க, நீண்ட நேரம் நின்று திருக்குர்ஆனை ஓதி தொழுத போது திடீரென்று சடை வந்துடுமோ, தூக்கம் வந்துடுமோ, ஆடி விடுவோமோ, விழுந்து விடுவோமோன்னு பயம் வரும்போது அந்த கயிறை இந்த கயிறை எடுத்து இடுப்பில் கட்டி நிற்பார்கள், அந்த கயிறையும் இந்த கயிறையும் இடுப்பில் கட்டி விட்டு நிற்பார்கள், அதில் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்று சொன்னபோது அந்த செய்தி உள்வாங்கி கொண்ட நபி அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். இன்னொரு பக்கம் தன் மனைவியின் மீதும் அடுத்தடுத்த தலைமுறைகள் மீது இறக்கப்பட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, உங்களில் சோர்வடைவதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, சோர்வடைகிற வரைக்கும் வணங்கினா போதும்னாங்க. ஸல்லல்லாஹு, தூக்கம் வந்துட்டுனா படுத்துடணும், கைத்தை கட்டிட்டுலாம் நிற்கக்கூடாதுங்கிறாங்க. காலையில் நீண்ட நேரம், சுபுக்கு பின்னால், ராத்திரி எழுந்துக்க 2 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, காலையில் 9 வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாங்க, நீண்ட நேரம் தொழுகை, நீண்ட நேரம் உட்கார்ந்து திருக்குர்ஆன், நீண்ட நேரம் தியானம். இதற்கு மேல் அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்று பேர். அவங்களுக்கு பேர் என்ன? நபியின் காலத்திலேயே கொடுக்கப்பட்ட பேர், ஏழைகளின் தாய், விசாலமானவங்க. பெருமானார் ஒரு செய்தி சொன்னாங்க, இப்போ மனைவிமார்கள் 11 பேர், அவங்க கூட வாழ்ந்த கடைசி காலத்தில் 9 பேரை பார்த்து சொன்னாங்களாம், என்னுடைய மனைவியர்களிலெல்லாம் உங்களில் நீண்ட கை உடையவர்னாங்க. எதை சொல்கிறாங்க? நபிமார்களுடைய நபியின் மனைவி கேட்டாங்களாம், நீங்கள் மௌத்தா போன பின்னால் முதல்ல உங்களை அங்கே வந்து சந்திக்கிறது யாருன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு, நபி போயிட்டு நம்மளும் போயிடணும், அதான் உண்மையான மனைவி, உண்மையான கணவருடைய அன்பு. நீண்ட நாள் பெருமானாட்ட கேட்கிறாங்க, தங்களுக்கு பின்னால் தங்களை முதல்ல சந்திக்கிறவங்க யாரு? பெருமானார் சொன்னாங்க, அத்தோலுக்குன்னு ஏதான் நீல கையுடையவர்கள். நாங்கள் பேரை சொல்லலை, எல்லாம் அதில் அந்த செய்தி சஸ்பென்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக நீண்ட கை, நாங்கள் கையை அளந்து பார்த்தோங்கிறாங்க ஆயிஷா நாயி. நீண்ட கை ஒரு ஆளுக்கு இருந்துச்சு, நாங்கள் விஷயத்தை சொல்லலை, அவங்க பயப்பட மாட்டாங்க, சொல்லலை. ஆனால் பெருமானாரின் வஃபாத்துக்கு பின்னால் முதல்ல மௌத்தானது அன்னை ஜெய்னபு தான். நீண்ட கை இல்லை, நீண்ட கையுடைய பெண் வேறொரு பெண். நபி பெருமானார் நீண்ட கை என்றார்களே, எங்களுக்கு விளங்கியது அம்மா விசாலமான கொடைத்தன்மை உடையவர்கள். நீண்ட கை, எப்பவுமே அந்த கை நீண்டு தான் இருக்கும், குடுக்கும் கை. அம்மாவுக்கு பேர் உம்முல் மசாக்கீன். முடித்து விடுவேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. என்ன சட்டம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவிமார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வருடம் 12,000 திர்ஹம் அன்பளிப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி 12,000 திர்ஹம் ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கு வருது. ஜெய்னபுடைய வீட்டுக்கு வந்துச்சு, வாங்கினாங்க. வாங்கிட்டு சொன்னாங்களாம், ரஹிமல்லாஹு உமர், அல்லாஹ் உமர் ரஹ்மத்து செய்யட்டும். ஒருத்தங்க அன்பளிப்பு கொடுத்தா, நமக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து இருக்கணும், துவா இருக்கணும். நான் சொல்வேன், இந்த பாடத்தை எல்லாம் படித்து கொடுப்பது நமது வீட்டு பெண்கள், ரசூலுடைய மனைவியர்கள். நம்முடைய பெண்கள் அழகான வாழ்க்கை வாழ்ந்தால், ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால், பிள்ளைகளை அழகாக வளர்த்தால் இந்த நாடு நிம்மதி பெறும், வீடு நிம்மதி பெறும். நாட்டில் எங்கும் பிரச்சனைகள் இல்லை, விவகாரங்கள் இல்லை. அன்பாளர்களும் அரவணைப்புக்குரியவர்களும் ஒரு தாயின் மடியிலேயே உருவாக்கப்பட வேண்டும். அம்மாவை பார்த்து ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய். 12,000 திர்ஹம் வந்துச்சு, வாங்கினாங்க. வாங்கிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத்து செய்வானாக.
கொடுத்து விட்டுருக்காங்களா இல்லையா? அதை சொல்லிட்டு அந்த திருகத்தை பூரா பாய் விரித்து தட்டுன்னாங்க. அவ்வளோ முடியே கொட்டப்பட்டுச்சு. கொட்டின உடனே தன் அடிமைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பகுதியில் கஷ்டப்படுகிறவர்களின் வீடுகளை எண்ணிக்கை எடுத்து அவர்களுக்கெல்லாம் இதை பங்கீடு செய்வதோடு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்களுக்கும் என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டு வாருங்கள். 12,000 அடுத்து கையேந்தனாங்க. அல்லாஹும்ம லா யுத்ரிக்னி அதா உமர் பாத ஆமி ஹாதா, இரக்கமுள்ள ரப்பே, எனக்கு நீ ஒரு வகையில் ஒரு கிருபை செய்யணும். என்ன கிருபைன்னா, இந்த வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 12,000 அனுப்பி வச்சுட்டாங்க, அடுத்த வருஷம் அவங்க அன்பளிப்பு எனக்கு கிடைக்காமல் இருக்க தௌஃபீக் செய்வாயா. நம்ம இன்னும் உமர் இன்னும் 2-3 வருஷம் இருக்கட்டும், எனக்கு ஒரு 5-6 வருஷம் வாய்ப்பை கொடு, அதான் மனசுபாவம். அடுத்த ஆண்டு அந்த அன்பளிப்பை நான் பெரும் இடத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னை விட தேவையுடையவங்க நிறைய இருக்கிறாங்க. சொல்லி ஒரு துவா செய்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மாவுடைய துவாவுக்கு அல்லாஹ் இடத்துல இருந்த பவர். அடுத்த வருடம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பளிப்பு வருவதற்கு முன்பு அன்னை ஸைனப் வஃபாத் ஆகிவிட்டார். வீட்டு பெண்களினுடைய வாழ்க்கையில் மிக அழகான பாக்குவத்தை பெருமானார் கொடுக்கிறார்கள். நபியினுடைய மனைவியர்கள் சொவர்க்கத்தை கொண்டு பாராட்டப்பட்டவர்கள். யா நிசா அன்னபி லஸ்துன்ன காதுமின் அன்னிசா, நபியின் மனைவியர்களே, உங்களை போல் இந்த மண்ணில் எந்த பெண்ணும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். உங்களுக்கு நிகராக பெண்களே இல்லை என்கிறான். அத்தனை பாக்கியம் பெற்ற அந்த பெண்மணிகள், இத்தனை ஒழுக்கம், இத்தனை பண்புகள், இத்தனை இறை நெருக்கம், இத்தனை வணக்கம், இத்தனை வழிபாடு, இத்தனை பாடம் படித்துக் கொடுக்கும் பக்குவம், இதற்கு மேலால் விசாலமான உள்ளம், அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையோடு இஷ்கும் இன்பமும் இருந்தது. வணக்கத்திலும் வழிபாட்டிலும் தர்மத்திலும் இன்பம் ஒன்றில் இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி அந்த இன்பத்தில் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் தொழுகுவோம், வணங்குவோம், வழிபடுவோம், கொடுப்போம், மற்றவர்களை மதிப்போம், நல்ல சேவைகள் ஆற்றுவோம். இது போன்ற சேவை மையங்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு துவா செய்வோம். இது தொடரட்டும். நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னும் அழகாகுவதற்காக உருவாக்கப்படும் இது போன்ற ஸ்தாபனங்கள், இதிலெல்லாம் நமக்கு இன்பம் மிகைத்து விடுமையானால் நம்ம ராத்திரி படுத்தாலும் தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக்காக எஞ்சி தக்பீர் கட்டி தொழுது நிற்போம் தஹஜ்ஜத். ஏன்னா இன்பம் மிகச்சிரும். எனவே நல்லவர்களாக வாழுவோம், 4 பேருக்கு உதவி செய்து வாழுவோம், உபகாரம் செய்து வாழுவோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வோம், சகோதர மதத்தவர்களோடு அன்பு காட்டுவோம், இரக்கம் காட்டுவோம், நமது அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிற வாழ்க்கை பெறுவோம். இன்னொரு பக்கம் நான் இருக்கிற வரையிலும் என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வராத அளவிற்கான வாழ்க்கையை பெறுவோம். அத்தனை வாழ்க்கையும் இந்த மதரசா கற்றுத்தரும் என்று சோபனம் சொல்லி அல்லாஹ் இப்படிப்பட்ட அழகான மதரசாவை இதை எல்லா வகையிலும் அவன் பொருந்திக் கொள்வானாக, அழகான விதத்தில் உருவாக செய்வானாக, இதை உருவாக்கியவர்களை அவன் பொருந்திக் கொள்வானாக. இது இன்னும் சிறப்பாகுவதற்கு புதிய பொலிவான கட்டிடத்தில் இது இன்ஷா அல்லாஹ் அனைத்து வகையான சேவைகளோடு இது தொடர்வதற்கு அல்லாஹ் யாவருக்கும் பரக்கத் செய்வானாக. இங்கே குடியிருக்கிற நமது சகோதர மதத்தவர்கள் அத்தனை பேர்களின் மேலான ஆதரவு ஒத்துழைப்பை அல்லாஹ் இன்னும் பல்க கொடுப்பதோடு அவர்களோடு நாமும் இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையிலும் தோள் கொடுக்கிறோம். இங்கே ஒரு நல்ல சேவை நடக்கும் என்றால் இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி நமக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லோருக்கும் அந்த கூலி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் அல்லாஹ் இந்த நிறுவனத்துக்கு வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாழும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் அறிவில், ஆற்றலில், திறமைகளில், ஞானங்களில், ஒழுக்கங்களில் அபதிவரமான பரக்கத்துகளை வழங்குவானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை பொருந்தி கொண்டு விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து மங்களமான வாழ்வை அவர்கள் வாழும் காலம் வரையிலும் சுவனத்திலும் தொடரச் செய்வானாக. பிள்ளை பாக்கியங்களை
நமது மழலை செல்வங்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. நாம் இருக்கிற வரையிலும் நம்மால் லட்சோப லட்சம் பேர் பயனடையும் இடத்தில் நம்மை வாழ வைப்பானாக. யாருக்கும் எந்த சூழலிலும் கடுகளவு தீங்கு இழைத்து விடாமல் அவன் கருணை கொண்டு காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. மூச்சு பிரிகிற வரையிலும் அவனை வணங்குவதற்கும் நடமாடிக்கொண்டிருப்பதற்கும் சுய நினைவோடு வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.